ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் 375 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு போன எபிசோட்ல ஒரோச்சிமாரு சுனாடேக்கு ஹெல்ப் பண்ணி உயிரோட வர வச்சிருப்பான். அண்ட் வந்து ஒரோச்சிமாரு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கப்புறம் சுனாடே வந்து உடனே போய் மற்ற காகேஸை மீட் பண்ணக்கப்புறம் கட்சியும் வந்து எல்லா மேட்டரும் சொல்லும். வாரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அண்ட் வாரில் எப்படிலாம் மூவ் ஆகிட்டு இருக்கு, டென்டெயில்ஸ் எப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, எல்லா மேட்டரும் சொன்னக்கப்புறம் எல்லா காகேஸும் வெறியாகி அவங்களுமே பேட்டில் ஃபீல்ட் போறதுக்கு தயாராயிருவானுங்க. கட் பண்ணிட்டு சாயை தான் காட்டுறாங்க. அவனுக்கு இன்னும் சாஸ்கே மேலே ஏதோ டவுட்டு, இன்னும் ஏதோ ஒன்று அவன் மேலே சரியா இல்லை. பட் என்னன்றதை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜூகோ கிட்ட கேட்பான், டே இந்த மாதிரி வந்து சாஸ்கே எப்படா திரு மாறினா, அதுக்கப்புறம் நீயே இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அண்ட் ஜூகோ உடனே வந்துட்டு இல்லை எதுக்கு என்னன்னு தெரியாது, பட் நான் சாஸ்கேவை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவனை பின்னாடி வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ட் இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு உடனே நீ அமாத்ராஸோ வந்து அந்த டென்டெயில்ஸ் வீக் ஆனோடனே அணைச்சிரு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட குராமாவும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த டென்டெயில்ஸை வந்து தனித்தனி டெயில்ஸாக மாற்றி செப்பரேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறான். பட் சாஸ்கே இதுக்கு வந்து வேணாம், அது எரியிற வரைக்கும் எரியட்டும், எரிஞ்சது நாசமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும். என்னன்னா டென்டெயில்ஸ் வந்துட்டு அது மேலே இருக்க அமாத்ராஸோ தனியாக கழட்டி கீழே போட்டு விட்டுரும். அண்ட் சுற்றி இருக்க பெரிய ஜெயன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சாஸ்கே நருட்டோ வந்து சுற்று போட்டுரும். அண்ட் வந்து கட் பண்ணிட்டு சாயும் சக்கரவும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி சாய் கேட்பான், இன்னும் நீ சாஸ்கேவை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாக்குரா வந்துட்டு இல்லை அவன் நம்ம பையன் ஆயிட்டான், அதான் நம்ம கூட வந்துட்டான்ல, அவன் நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு அந்த இடத்துல சிரிக்கும். ஆனால் அதே தான் சிக்கமாரும் கேட்பான், இந்த மாதிரி எனக்குமே டவுட் இருக்கு, எனக்குமே சாஸ்கே மேலே என்ன டவுட் இருக்கு, பட் என்ன டவுட்டு ஏதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரிய மாட்டேது அப்படிங்கிறத சிக்கமாரும் சொல்லுவான். அண்ட் கட் பண்ணிட்டு வந்து கக்காஷி அண்ட் ஒபிட்டோ தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து மாறி ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த இடத்துல கக்காஷி நெஞ்சில், அதாவது ஒபிட்டோட நெஞ்சில் ஓட்ட போட்டிருப்பான், ஒபிட்டோ வந்து கக்காஷியோட வயிற்றுல ஓட்ட போட்டிருப்பான். அண்ட் இதே மாதிரி தாறுமாறா ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப கென்ஜூட்ஸுலேருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்துருவானுங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கென்ஜூட்ஸுல. அண்ட் அதுக்கப்புறம் கக்காஷிக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் ஒபிட்டோ கிட்ட பேசி ஒரு பிரோஜனும் கிடையாது, அவனை மாற்றவும் முடியாதுன்னு. ஸோ அதுக்காக அவனை கொல்றதுக்காக ரெடி ஆயிடுவான். பட் அதே மாதிரி தான் ஒபிட்டோவும், தம்பி நானும் உன்னை கொல்றதுக்கு ரெடி ஆட்டேன் அப்படின்னு சொல்லி கக்காஷி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. கிட்டத்தட்ட அவங்க சின்ன வயசில் வந்து ட்ரைனிங்காக ஃபைட் பண்ணி எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரவியும். அவங்க சின்ன வயசில் எப்படிலாம் ட்ரைனிங் பண்ணாங்களோ அது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு ட்ரைனிங், அது கிளாசிக்கான ஃபைட்டாக இருக்கும். பட் இது வந்து இது தாறுமாறான ஃபைட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே அவனுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவானுங்க. இந்த பேட்டில் மட்டும் உங்களால வந்து நார்மல் வீடியோ, அதாவது எபிசோடா வாட்ச் பண்ண முடிஞ்சுன்னா அதை போய் தாராளமா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. You're one strong will still alive today, right next to me. The only thing that we can do is protect the Naruto. You? No, everyone actually. Should just end up like me. Sasuke's a witch, so you're not ready to procedures for his. You're going back to leave. Why would you? I'm not worthy being coded. I'm getting safe friend. You're not. I'm putting you on the brace. I'm not getting it all. I'll never let go of my son. No matter what happens. Naruto, you never waver. You're stronger than me. I have many things that are solely yours. This is all I can do right now, and that is to protect this world, my comrades, and Obito of the past by killing the current Obito. அந்த ஓட்டையை பார்க்கணுமே, அத்தான் தண்டி ஓட்டை கையை அந்த சைடு போயிட்டு வரும்போது இருக்கு, அவ்வளோ பெரிய ஓட்டையா இருக்குது. உடனே இந்த மாதிரி ஒபிட்டோ, நீ மட்டும் வந்து என்னதான் நீ தோக்கடிச்சிருக்க தவிர இந்த வாரில் எதுவும் நடக்கல, வார் வந்து அதே மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அண்ட் கக்காஷி முக்கிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு நெஜ வேல்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா வந்துட்டு நம்ம மாத்ரா வந்து அஷிராமாவோட க்ளோன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அண்ட் அந்த டைம்ல வந்து ஒபிட்டோ பொத்துக்கடின்னு வந்து கீழே விழுவான். வந்த அப்புறம் தான் மாத்ரா வந்து பிளானே சேஞ்ச் பண்ணுவான். இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் வந்து ஆஷிராமாவை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டென்டெயில் ஜிஞ்சுரிக்கியா மாறலாங்கிறதான் மாதராவோட ஐடியா. பட் இப்போ ஒபிட்டோவோட நிலைமையை பார்க்குறப்ப வந்து இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரின் ரீப்பர் சீலை வந்து போடுவான். ஆனால் அந்த இடத்துல ஒபிட்டோ வந்து ரின்னை நினச்சி பார்த்துட்டு கொடூரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி மதரா வந்துட்டு அதாவது ரீபர்த் ஜுட்ஸு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரீபர்த் ஜுட்ஸு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவனால் உயிரோட வர முடியும். அதுக்கப்புறம் டென்டைல்ஸோட ஜென்ஜுரிக்கியாக மாற முடியும், பயங்கர பவர்ஃபுல்லாக மாற முடியும். அதனால தான் ஒபிட்டோ ஒரு பேக்கப்பாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது சின்ன வயசில் வந்துட்டு ஒபிட்டோ வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரப்போ என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து டேங்க்ஸ்லாம் சொல்லாத, நீ பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அந்த விஷயம் இந்த ரீபர்த் ஜுட்ஸு தான். ஆனால் ஆஷிராமாக்கெலாம் தெரிஞ்சு போச்சு இந்த பையன் வந்துட்டு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட ஜொட்ஸு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி யூஸ் பண்ணானா கண்டிப்பாக உயிரோட வந்துடுவான், அதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆஷிராமா எல்லாத்துக்கிட்டையும் உடனே அந்த டென்டைல்ஸை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அண்ட் ஆஷிராமா இந்த இடத்துல வந்துட்டு 5 க்ளோன்ஸ் 6 க்ளோன்ஸை உருவாக்கி விட்டு 3 சைடு மதுரா பக்கம் 3 சைடு டென்டைல்ஸ் பக்கம் அனுப்பிவிடுவார். அண்ட் டோபிராமா ஹெல்ப்புக்கு அவரும் க்ளோன்ஸை வந்து அனுப்பிவிடுவார். அண்ட் இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஃப்ளேமை தூக்கி ஒபிட்டோ மேலே தூக்கி எறிவான். பட் இருந்தாலும் ஒபிட்டோ அழகாக தட்டி விடுவான். அதுக்கப்புறம் நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு சாஸ்கே செம்ம வேகமாக லைட்னிங் பிளேட் எடுத்துகிட்டு ஓடுவான். அண்ட் ஆஷிராமாவோட க்ளோன், டோபிராமாவோட க்ளோன், அப்புறம் சாஸ்கே 3 பேருமே செம்ம வேகமாக வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஒபிட்டோ வந்து சின்ன வயசை பற்றி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி எப்படி வந்து அவனோட அதாவது கக்காஷியாக இருக்கட்டும் ரின்னா இருக்கட்டும், இந்த அவங்க 2 பேருமே வந்து ஒபிட்டோட பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து மினாட்டோ தான் வந்துட்டு நீ என்னதான் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக நீனும் பவர்ஃபுல் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் கொடுத்துருப்பாரு. பட் இந்த இடத்துல டக்குன்னு மினாட்டோ வந்து சத்தக்குன்னு வந்து ஒபிட்டோவை குத்துவார். You won't always be like this either, right? Don't give up. We're both gonna become Hokage. Right, Obito? Sensei. Obito. So, that was you? என்னன்னு பார்க்குறா, இதுக்கு முன்னாடி அதாவது 9 டெயில்ஸை சீல் பண்ணுறப்ப ஒபிட்டோ வந்து மாஸ்க் போட்டு வந்து அட்டாக் பண்ணியிருப்பான் மினாட்டோவை. அந்த டைமில் ஃப்ளையிங் ரெஜினை போட்டு முதுகுலே நச்சுன்னு வச்சிருப்பாரு. அப்போவே வந்து அவர் டெலிபோர்ட் பண்ணுறதுக்கான மார்க் அங்கேயே வச்சு விட்டாரு. பட் நம்ம மினாட்டோவுக்கு வந்துட்டு இது ஒபிட்டோன்னு அவருக்கு முன்னாடியே தெரியாது. அதாவது அவனை போட்டக்கப்புறம் தான் வந்து மினாட்டோ அதாவது ஒபிட்டோ அப்படிங்கிறதே தெரியும். பட் மதராவை பார்க்குறப்ப அவன் ஏதோ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா க்ளோன்ஸும் ஓடி வந்துட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல ஒபிட்டோ செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அதுக்கப்புறம் மினாட்டோ வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்டா ஒபிட்டோ நீ ஒக்காகேலாம் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன்டா, பட் நீ இந்த நிலைமைக்கு போயிட்டி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாரு. If you were alive, I would have wanted you to become Hokage. So why did you? அதுக்கப்புறம் மித்த இருக்கிறது மாதரா மட்டும்தானே, அவனை போட்டு தள்ளிட்டா அப்புறம் இந்த வாரவே நிறுத்திடலாம், அவ்வளோதான் வார் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப, தம்பி என்னப்பா நினைக்கிறீங்க, வார் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா ரத்த கலவரில் கிடக்கிற ஒபிட்டோ பேசிக்கிட்டு இருப்பான். My fellow traitor. உடனே வந்து இந்த 10 டெயில்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த லாக்ல இருந்து எப்படி வெளியே எஸ்கேப் ஆயிரும், அதே மாதிரி ஒபிட்டோவும் டக்குன்னு எங்கேயோ மறைஞ்சு போயிடுவான். ஆனால் அந்த 10 டெயில்ஸ் அதாவது 10 டெயில்ஸ் இருக்குல்ல, அது குட்டி உருண்டையா மாறும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அந்த பாம் வந்து வெடிக்கும். வெடிச்சக்கப்புறம் உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஒபிட்டோ பையன் 10 டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கியா மாறி கெத்தா நின்றுகிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.